இங்க ஒரு பயங்கரமான விபத்துக்கு அப்புறமா சில பேர் 1000 அடி ஹைட்ல தொங்கிட்டு இருக்காங்க. அவங்க பேராஷூட் மேல இருந்த ஒரு காஞ்சி போன மரக்கிளையில சிக்கிக்கிட்டு இருந்ததால தான் கீழே விழாம தப்பித்திருப்பாங்க. ஆனா இப்படியே ரொம்ப நேரம் இருந்தா அவங்களோட வெயிட்டால அந்த மரக்கிளை சீக்கிரம் உடைஞ்சு போயிடும். கீழே கொந்தளிக்கிற ரிவரும் ஷார்ப்பான பாறைகளும் தான் இருக்குது. சப்போஸ் கீழே விழுந்தா உயிர் பிழைக்க வாய்ப்பே கிடையாது. அங்க மொபைல்ல சிக்னல் இல்லாததால ஹெல்ப்பும் கேட்க முடியல. அதிர்ஷ்டவசமா ஜிம்மி கிட்ட மட்டும் ஒரு வாக்கி டாக்கி இருக்குது. ஆனா அதுவும் விபத்துல டேமேஜ் ஆகி இருக்கும். ஆனா கீழே தொங்கிட்டு இருந்த ஜாக்குக்கு அதை ரிப்பேர் பார்க்க தெரிஞ்சிருக்கும். ஆனா அதை எப்படி அவன் கிட்ட கொடுக்கறதுன்னு அவங்களுக்கு தெரியல. வேற வழி இல்லாம அவங்க 1 2 3 சொல்லி அந்த வாக்கி டாக்கிய போட்டதும் ஜாக் அதை எப்பயோ கரெக்டா கேட்ச் பிடிச்சிடறான். உடனே அதை ஓபன் பண்ணி அதுக்குள்ள கட் ஆகி இருந்த ஒயர்களை கனெக்ஷன் கொடுத்து சரி பண்ணிடுறான். ஆனா ரொம்ப நேரம் ட்ரை பண்ணியும் அதுல யாருமே ரீப்ளை பண்ணல. ரொம்ப நேரம் தொங்கிட்டு இருந்ததால அவங்களோட ஹார்ட்டே நிக்கிற கண்டிஷனுக்கு போயிருது. ஜாக் உடனே அந்த ரோப்பை பிடிச்சு மேல ஏற ட்ரை பண்றான். ஆனா அது ஸ்லிப் ஆனதால வேற வழி இல்லாம கீழே இறங்கிடுறான். அந்த ஷேக்கிங்ல அந்த மரக்கில இன்னும் உடைஞ்சு போயிருது. இப்போ லிசாவால மட்டும் தான் மேல ஏற முடியுங்கிறதால ஜிம்மியோட ஷோல்டர் மேல மிதிச்சு கஷ்டப்பட்டு அந்த ரோப்பை பிடிச்சு மேல ஏற ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் அதிகமா பிரஷர் கொடுத்தாலும் அந்த மரக்கில உடைஞ்சு போயிருங்கிறதால ரொம்ப கவனமா ஏற ஆரம்பிக்கிறான். 5 மீட்டர் ஹைட் ஏறுறதுக்கே அவளுக்கு அரை மணி நேரம் ஆகிருது. ஃபைனலி அவ அந்த ட்ரீ பிரான்ச்சை ரீச் ஆனதும் தப்பிச்சிடலாம்னு நினைச்சு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ஆனா அப்போ ஒரு பாம்பு திடீர்னு அந்த பிரான்ச் வழியா வந்து அவளை கடிச்சிருது. அவ கீழே விழ போன டைம்ல கரெக்டா ஜாக் அவளை பிடிச்சிடறான். இதனால பேராஷூட் இன்னும் கீழே இறங்கிருது. ஆனா அங்கேயே லிசா ரொம்ப நேரம் தொங்க முடியாதுங்கிறதால உடனே அவளை ஜாக் கஷ்டப்பட்டு அவனோட ஷோல்டர் மேல ஏத்திடுறான். அதுக்கப்புறமா அவன் ஜம்ப் பண்ணி ஜிம்மியோட கையை பிடிச்சு முன்னாடி இருந்த பொசிஷனுக்கு போயிடுறான். ஆனா லிசாவை கடிச்சது விஷப்பாம்புங்கிறதால விஷம் அவளோட பாடி ஃபுல்லா பரவுறதுக்குள்ள ஜிம்மி பாம்பு கடிச்ச இடத்துல கடிச்சு விஷத்தை வெளியே எடுத்துறான். அப்போ சடனா வாக்கி டாக்கில ரிப்ளை வருது. ஆனா அவங்களால அவங்க இருக்கிற இடத்தை கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்ல முடியாததால ரெஸ்கியூ டீம் சப்போஸ் அவங்களை தேடி வந்தாலும் அவங்களை கண்டுபிடிக்க ரொம்ப நேரம் ஆகும்னு சொல்லிடுறாங்க. அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்த டைம்ல அந்த மரக்கில இன்னும் அதிகமா முடிய ஆரம்பிக்குது. இப்போ வெயிட்டை உடனே குறைக்கலன்னா எல்லாரும் கீழே விழுந்து சாக வேண்டியதுதான்ங்கிறத உணர்ந்த ஜாக் உடனே அவனோட பாடியில மறைச்சு வச்சிருந்த ஒரு கத்தியை எடுக்கிறான். சடனா அவன் தொங்கிட்டு இருந்த சேஃப்டி ரோப்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா கீழே விழுந்து சாகிறதுக்காக இல்ல, கீழே விழும்போது அவன் கிட்ட இருந்த ரிசர்வ் பேராஷூட்டை ஓபன் பண்ண பிளான் பண்ணியிருந்திருப்பான். கடைசியில ரோப் எல்லாம் கட் ஆனதும் ஜாக் கீழே நோக்கி வேகமா போறான். இன்ட்ரெஸ்டிங்கான மூவி ஸ்டோரிஸை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.